தனிப்பட்ட குற்றச்சாட்டுகளோ அல்லது அவதாரண வார்த்தைகளே இருக்கக்கூடாது என்பதுதான் ஒரு விதி. நீதி விசாரணையில் இருக்கும் எப்பொருளின் மீதும் கருத்தை சொல்லவோ அல்லது அப்பொருள் குறித்து குறிப்பிடவோ கூடாது. அது விதி. பேரவைக்கு ஒவ்வாத பயன்படுத்தாத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அதுவும் விதி. நாம் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற தினத்திலேயே இச்சட்டப்பேரவையின் விதிகள் அடங்கிய புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு புத்தகம் இங்கே இளைஞர்களாக அமைந்திருக்கும் உறுப்பினர் அயலுக்கும் வந்து சேர்ந்திருக்கும். அந்த 292 விதிகள் கொண்ட தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதிகள் மாண்புமிகு உறுப்பினர் இந்த விதிகள்லாம் எல்லா உறுப்பினரும் படிக்க வேண்டும் என்பதை தான் சொல்லுகிறார். அவர் எனது அந்த விதிகளை அவரும் படித்துவிட்டு தான் வந்திருக்கிறார். காலம் கருதி விரைவிலே முடிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் நாங்களும் ஒன்றாக பயணித்திருக்கிறோம் என்பதை நான் அறிவேன். உங்களுடைய உண்மைத்தன்மையையும் நான் அறிவேன். நீங்கள் மனச்சாட்சிப்பட செயல்படுங்கள் என்பதையும் நான் அறிவேன் என்பதை இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த விதிகளிலேயே தனிப்பட்ட குற்றச்சாட்டுகளோ நமக்கு தரப்பட்டிருக்கின்ற வரையறுக்கப்பட்ட விதிகளில் தனிப்பட்ட குற்றச்சாட்டுகளோ அல்லது அவதாரண வார்த்தைகளே இருக்கக்கூடாது என்பதுதான் ஒரு விதி. நீதி விசாரணையில் இருக்கும் எப்பொருளின் மீதும் கருத்தை சொல்லவோ அல்லது அப்பொருள் குறித்து குறிப்பிடவோ கூடாது. அது விதி. பேரவைக்கு ஒவ்வாத பயன்படுத்தாத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அதுவும் விதி. செய்தித்தாள்கள் வருகின்ற அடிப்படையாக வைத்து பேரவைத் தலைவரின் அனுமதியின்றி பேசக்கூடாது. இவை வெறும் சாம்பிள்கள். நாம் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற தினத்திலேயே இச்சட்டப்பேரவையின் விதிகள் அடங்கிய புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு புத்தகம் இங்கே இளைஞர்களாக அமைந்திருக்கும் உறுப்பினர் அயலுக்கும் வந்து சேர்ந்திருக்கும். அந்த 292 விதிகள் கொண்ட தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதிகள், அந்த விதிகள் தான் நமக்கு எல்லாம். இங்கே இருக்கும் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர் இந்த விதிகள்லாம் எல்லா உறுப்பினரும் படிக்க வேண்டும் என்பதை தான் சொல்லுகிறார். அவர் எனது அந்த விதிகளை அவரும் படித்துவிட்டு தான் வந்திருக்கிறார். காலம் கருதி விரைவிலே முடிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அதன் கீழ்தான் பேரவைத் தலைவர் நம்ம எல்லாம் அதைத்தான் சொல்ல வந்தேன். அந்த விதியின் கீழ்தான் பேரவைத் தலைவர் நம்ம எல்லாம் நல்ல வழிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதனை நான் இங்கு பணியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே மூத்த உறுப்பினர் என்ற முறையில் நான் சொல்லிக் கொள்வது, இது பாரம்பரியமிக்க சட்டமன்றம். அதன் பழம்பெருமையை, ஜனநாயகத்தை தாங்கி நிற்கும் அந்த தூணை ஆரோக்கியமான விதானமான முன்னெடுத்து வெளியுறவுகள் புகழ் சேர்க்க நம்முடைய சட்டமன்றத்திற்கு, நம்முடைய தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்றை மட்டும் சொல்லி வருகிறேன். கடந்த ஐந்தாண்டு காலம் தமிழக மக்களுடைய அடிப்படை வசதிகளையும் தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய உரிமைகளையும் திராவிட இயக்கத் தலைவர்கள் நமக்கு பெற்றுத்தந்த உரிமைகளை காப்பாற்றுகின்ற ஒரே நோக்கத்தோடு தான் நாம் செல்ல வேண்டுமே தவிர வேறு எந்த நோக்கமும் நமக்கு இருக்கக்கூடாது என்பதை சொல்லி, இவ்வளவு தூரம் பொறுமையாக கேட்ட சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர்கள் உட்பட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.